ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜீவியின் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது, அன்றைய தினத்தில் நம்ம வீடுகளில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு கிருஷ்ணனுடைய வேடம் அணிஞ்சு பார்க்குறது ரொம்பவே சந்தோஷத்தை நமக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த மயில் இறகு, அப்புறம் புல்லாங்குழல் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோம். அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா உரியடி. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இல்லை அந்த கோவிலில் வந்து அன்றைக்கி உரியடி திருவிழா நடக்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி இது ரெண்டும் வேறு வேறையா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா, இல்லை எந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வீட்டில் வழிபாடு செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்போ அந்த டவுட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். மகாவிஷ்ணுவோடைய 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். அவர் வந்து ஆவணி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய அன்றைய தினம் வந்து பிறந்திருக்கிறார். அதனால அஷ்டமி திதி அப்போ வரக்கூடியது வந்து கோகுல அஷ்டமி அப்படின்னு சில பேர் கொண்டாடுறாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளன்று ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை ஒரு சிலர் வந்து கொண்டாடுறாங்க. இது ரெண்டும் சம்டைம்ஸ் வந்து சேர்ந்து வரும், இல்லைனா ஒரு சில வருடங்கள் வந்து முன்ன பின்னாடி வரும். இந்த 2 நாளுமே நம்ம சாமி கும்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. இல்லை ஏதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னாலும் அதில் எந்த தவறும் இல்லை. ரெண்டுமே வந்து கிருஷ்ணர் பிறந்த திதி ஒன்று, இன்னொன்று நட்சத்திரம். இந்த 2 நாளில் உங்களுக்கு எந்த நாள் வந்து வசதியாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் சாமி கும்பிடலாம். இல்லை 2 நாளுமே நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் செய்யலாம். இப்போது கோகுலாஷ்டமி நம்ம எப்போ கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடலாம். கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிக்கலாம். இப்போது அடுத்தது பூஜைக்குரிய நேரம் பார்த்துடலாம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மத்தியானம் 12:15லேருந்து 1:15 மணி வரைக்கும், அதே போல் மாலையில் 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7:45 வரைக்கும், காலை 10:45லேருந்து 11:45 வரைக்கும், மாலை பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. கோகுலாஷ்டமியாக இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதா இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அவதரித்தது பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான். அதனால் இரவு நேரங்களில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த இந்த நாளன்றுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படும், அதுபோக அனைத்து சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி காத்துட்ருக்க நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இந்த நாளன்று மனமுருகி விரதம் இருந்து வேண்டி வழிபாடு செஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு நிறைவேறும். குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துமே வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடுமே வந்து 2 பேருமே சேர்ந்தே செய்யணும். விரத முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலும் எப்படி விரதம் இருக்க முடியுமோ எல்லா விரதத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதாவது உங்களால் முடிஞ்சால் எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பால், பழம், பழச்சாறு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதுவும் இருக்க முடியல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சைவ உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். எந்த ஒரு தவறுமே இல்லை. இப்போ அடுத்தது விரதத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்போ முடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது கோகுலாஷ்டமியோ இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தியோ எந்த விரதம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்களோ அதுக்கு முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க. நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய அன்றைய நாள் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி மாலை வரைக்கும் உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எங்களால் உடம்பு முடியல இல்லைங்கன்னா ஊருக்கு போகணும் அப்படின்னா நான் டைமிங் கொடுத்துருக்கேன். அந்த டைம் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய உபவாசத்தை முடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் குழந்தை வரம் வேண்ட நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் உபவாசம் இருக்கிறது 2 பேருமே, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அன்றைய தினம் பூரா வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை வேண்டணும். மனதார வேண்டி விரதம் இருந்து சாயங்கால நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன பலகாரம், பட்சணம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. நம்மளால் என்ன முடியுமோ நம்ம செய்யலாம்.
அதாவது சிம்பிளாகவும் நம்ம சாமி கும்பிடலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னாலும், நமக்கு எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பால், அடுத்தது தயிர், அது போக மோர், அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய், அது போக அவல் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் வச்சு படைக்கிறது ரொம்பவே நல்லது. அவலில் செஞ்ச பாயாசம் இல்லை பால் பாயாசம் செய்யலாம், வேர்க்கடலை வைக்கலாம், அது போக நீங்கள் பலகாரங்கள் வைக்கலாம். அதாவது உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சால் இனிப்பு காரங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கலாம். இல்லை நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு படைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படைக்கலாம். அனைத்து விதமான பழங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு செய்யலாம். சக்கரை பொங்கல் அன்றைக்கி செய்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே செஞ்சு வைக்கணுன்னாலும் வைக்கலாம். இல்லை ஒரு சில பொருட்கள் மட்டும் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸில் எத்தனை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். நெய் கூட நீங்கள் அன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைய தினம் நம்ம வீட்டில் வந்து வாசல்லேருந்து வீட்டு பூஜை அறை வரைக்கும் நம்ம வந்து கிருஷ்ணருடைய பாதத்தை வரைகிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம படம் வச்சு சாமி கும்பிட்றதா இல்லை சிலை வச்சு சாமி கும்பிட்றதா, களிமண்ணால் பெயிண்ட் அடிக்கக்கூடிய நிறைய பொம்மைகள் இப்போ கிருஷ்ணர் பொம்மைகள் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களால் எதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட முடியுமோ செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது பழசே இருக்குன்னா நீங்கள் அதையே சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணி செய்யலாம். அதாவது மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ பூவோ இல்லைன்னா வந்து வஸ்திரம் அப்புறம் வந்து ஆபரணங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணுங்க அவரை. அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் நம்ம வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது போக அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சந்தான கிருஷ்ணர் அப்படின்னு இருப்பார். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அன்றைய தினம் நம்ம என்ன நாமத்தை சொல்லி நம்ம கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதை மட்டும் சொல்லி கூட நீங்கள் பூஜையை செய்யலாம். அதுபோக கிருஷ்ணருக்கு காயத்ரி மந்திரங்கள் 2 இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். இப்போ அடுத்த காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். இதில் 2த்தில் எந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை சொல்லலாம். இல்லை இப்போ கொடுத்துருக்க 3மே நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். இந்த பதிவில் நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதே மாதிரி முக்கியமான வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.